முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேவுக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடையை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தார். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது: எந்த மனிதரும் உணவை சுவைத்துக்கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று உழைகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா, நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா, நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா, நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபழி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா, நீர் அவமதிப்பதில்லை. நற்செய்திக்கு முன் வசனம். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நாம் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். நற்செய்தி வாசகம். இத்தீய தலைமுறையினருக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தவக்காலத்தை நாம் சாம்பர் புதனோடு தொடங்கி இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தின் 3 தூண்களாக நாம்
அனுசரிக்க வேண்டியது ஜெபம், தபம், தானம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக கடந்த 3 நாட்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் இவற்றையே நமக்கு முன்னிலைப்படுத்துகின்றன. திங்கட்கிழமை மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதிலே தானம் பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம், அதிலே இயேசு ஆண்டவர் ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைய நற்செய்தி லூக்கா 11வது அதிகாரம், முதல் வாசகம் யோனா 3. இவை இரண்டுமே தபம் செய்ய நம்மை அழைக்கின்றன. நம்முடைய மனமாற்றம், தபம் மற்றும் விரதம் இருப்பது போன்ற காரியங்களில் நம்மை ஈடுபட இன்றைய 2 வாசகங்களும் நம்மை அழைக்கின்றன. குறிப்பாக விரதம் இருத்தல் போன்றவை வெளி அடையாளமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அதனுடைய உள் அர்த்தம் என்னவென்றால் மனமாற்றம். நாம் மனம் மாற வேண்டும். குறிப்பாக யோனா வழியாக கடவுள் கொடுத்த அழைப்பிற்கு நினிவே மக்கள் செவி சாய்த்தார்கள். ஆகவே அவர்கள் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி அவர்கள் நோன்பு இருந்து தங்களுடைய மனமாற்றத்தை ஆண்டவரிடத்திலே எடுத்து காட்டினார்கள். அதற்கு பலனாக ஆண்டவர் அவருடைய திட்டத்தையே மாற்றிக்கொண்டார். அவர்களை தண்டிக்க நினைத்த ஆண்டவர் அவர்களை தண்டிக்கவில்லை. ஆண்டவர் மனம் மாறியது. கடவுளின் மனதையே மாற்றுகின்ற வல்லமை மனிதரின் மன மாற்றத்திற்கும் மனிதரின் இந்த தப விரத முயற்சிகளுக்கு உண்டு என்பதையே இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. இந்த ஜபம், தபம், தானம் என்கின்ற இந்த 3 காரியங்களை நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இந்த 3 காரியங்களும் நம்முடைய உறவை செழுமைப்படுத்த நம்மை அழைக்கின்றன. குறிப்பாக நாம் ஜெபம் செய்தல் என்பது கடவுளோடு நமக்கு இருக்கின்ற உறவை நாம் செம்மைப்படுத்துவதற்கு நம்மை அழைக்கின்றது. அதே போன்று தானம் என்பது பிறரோடு நாம் நம்முடைய உறவை சரி செய்ய நம்மை அழைக்கின்றது. அதே போன்றுதான் நம்மோடு இருக்கின்ற உறவை நாம் சரி செய்வதுதான் இந்த தவ முயற்சிகள். ஆகவே தவம் செய்கின்ற போது, நோன்பு இருக்கின்ற போது நாம் நம்மையே சரி செய்கின்றோம். என்னோடான உறவை நாம் சரி செய்கின்றோம். இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்திலே புனித இஞ்ஞாசியார் மிகச் சிறப்பாக நோன்பு இருத்தல், தபம் செய்தலை பற்றி சொல்லுவார். அதிலே அவர் ஒரு உதாரணத்தை சொல்லுவார். எப்படி என்றால், ஒரு செடி இடது பக்கமாக வளைந்திருக்கிறது என்றால் அதை நாம் இப்பொழுது நேராக நிமிர்த்த வேண்டும் என்றால், அதை நேராக நிமிர்த்தினோம் என்றால் அது மீண்டும் இடதுபுறமே சாய்ந்துவிடும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? 180 டிகிரி மாற்றம் என்று சொல்கின்றோமே, அதை கம்ப்ளீட்டாக ஒரு வலதுபுறத்துக்கு அதை இழுத்து கயிறிலே கட்டினோம் என்றால் அது ஒரு வாரமோ 10 நாட்களோ அப்படியே இருந்தால்தான் அதை அந்த கயிறை நாம் கழட்டுகின்ற பொழுது அது மீண்டும் நடுநிலைக்கு வரும். அதுபோன்றுதான் நாம் மற்ற காலங்களிலே அதிகமாக உண்பது, நம் உடம்பினுடைய இன்பங்களுக்கு அடிமையாவது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபட்டிருந்தால் அதற்காக நாம் மனம் வருந்தி அதனுடைய அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்று சொல்கின்றோமே, நோன்பு இருத்தல், விரதம் இருத்தல் என்பது நம்மையே ஒருத்தல் முயற்சிகளிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது நாம் நம்மையே சரி செய்கின்றோம். நான் என்னோடு உறவை சரி செய்கின்றேன். நான் என்னோடு இருக்கின்ற உறவை நான் சரி செய்கின்ற பொழுது பிறரோடு இருக்கின்ற உறவும் செம்மைப்படும், ஆண்டவரோடு இருக்கின்ற உறவும் செம்மைப்படும். அத்தகைய வாழ்க்கைக்கு இந்த தவக்காலம் நமக்கு உதவட்டும். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.